பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் இல்லையா? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவ்விசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்று நாம் தியானிப்போம். இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதுக்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்திலே இப்படியாக வாசிக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் நாம் நேற்று தினத்தில் தியானித்தோம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போக துணியாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறதென. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்கத்தக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களின் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவர்களை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் இல்லையே. இல்லையான்னு சொல்லி கேட்குறார். ஒருவனாகிலும் இல்லையா? அவர் கொஸ்டினபிளாக கேட்குறார். அதாவது சபையில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் மனஸ்தாபமோ குற்றமோ ஏதாவது மனத்தாங்களோ இருந்தால், நீங்கள் சபையில் யார் அற்பமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த வழக்குகளை அவங்க தீர்க்கட்டும். தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை நீங்கள் எதற்காக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏன் இதை இப்படி சொல்கிறாரு? உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவரோட ஏவுதலின்படி இதை எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்கு வெட்கம் உண்டாகணும். ஏன்னா ஒரு சபையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க இன்னொரு சகோதரனை பார்த்து கோவப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு அவங்க மேலே மனத்தாங்களோட அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் போராட்டம் இருக்கும்போது அந்த சபையில் ஒரு பொறுப்பெடுத்து நடத்துகிற அவங்களே ஒரு முன்மாதிரியாக இல்லாமல் இருக்கும்போது சபையில் யாரை அற்பமாக நினைக்கிறாங்களோ அவங்க நீங்கள் போடுற சண்டை சச்சரவு பிரச்சனைகளுக்கு அவங்க உங்களுக்கு தீர்ப்பு செய்யட்டும், அவங்க இதுக்கு நியாயம் செய்யட்டும், அவங்கள நியமித்துக் கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. எதுக்காக அப்படி சொல்கிறாரு? உங்களுக்கு வெட்கம் உண்டாகணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேனே சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி, ஒரு ஞானவான் விவேகி ஒருவனாகிலும் இல்லையா அப்படின்னு சொல்லி கொஸ்டினபிளாக கேட்குறார். அப்போ சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவ்விசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். இப்போ சபையில் விசுவாசிகளும் வருவாங்க, அவ்விசுவாசிகளும் வருவாங்க இல்லைங்களா? சபையில் எல்லாருமே பர்ஃபெக்டாக விசுவாசத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவ்விசுவாசமும் உள்ளவங்க, சில புற மார்க்கத்தாரும் சபைக்கு அப்போ புதிதாக வந்திருப்பாங்க. அப்போ புதிதாக அன்றைக்கி தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஏற்கனவே சபையில் இருக்கிறவங்களோட சண்டை சச்சர பிரச்சனை பார்க்கும்போது இது என்னது, கிறிஸ்தவர்கள்லாம் அன்பாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்க, இது யாரோட நாமம் தூசிக்கப்படும்? கர்த்தரோட நாமம் தூசிக்கப்படும். அப்போ பாருங்கள், அவர் ஆண்டவர் ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக வெளிப்படுத்துகிற காரியம், சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான். சகோதரனுடைய சகோதரன்னா நம்மளாம் சக உதிரத்தில் இணைக்கப்பட்டவர்கள். நம்ம கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய இரத்தத்தால் இணைக்கப்பட்டவர்கள். நாம் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். சபையில் வருகிற ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு வருவது நியாயமா? அது நியாயமல்ல. நம்மளுடைய சரீரத்திலேயே நம்மளுடைய கைகள் கால்கள் உறுப்புகள் ஒன்றொன்றும் உன்னோட நான் இணைஞ்சிருக்க மாட்டேன், என்னோட நீ இணைஞ்சிருக்க கூடாதுன்னு அதுங்களுக்குள்ளே சண்டை போட்டால் எப்படி இருக்கும்? நமக்கு சரீரமாக இருக்குமா? அதை தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவ்விசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. ஆமென். எவ்விதத்திலும் அது எப்படி இருந்தாலும் குற்றம்தான். நீங்கள் சகோதரனுடைய சகோதரன் வழக்காடவே கூடாதுன்னு சொல்கிறார். ஒரே மனம் ஒரே இருதயம், கிறிஸ்துவின் நாம் சரீரத்திலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோட அவயங்கள் நாம் ஒவ்வொருவரும் சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயங்கள், கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் அந்த அவயங்கள் அவரோட சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
அப்போ ஒரே மனம் ஒரே இருதயம் உண்டாக வேண்டும். நமக்குள்ளே வழக்கு, சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும் என்றால் அது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. ஆமென். அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை கேட்குறார். நீங்கள் இப்படி குற்றமாக இருக்குது, நீங்கள் வழக்கு போடுறதுனால அது குற்றமாக இருக்குது. நீங்கள் அப்படி செய்யாமல் ஏன் அதை எந்த ஒரு பிரச்சனையோ போராட்டமோ ஏன் உங்களுக்கு சகிக்கிறதுக்கு மனசு வரல? ஏன் சகித்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஏன் அநியாயமாக ஒரு காரியம் நடக்குதுன்னா அது ஏன் சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணி சகித்து அது பொறுமையோடு இருக்க ஏன் உங்களால் முடியலைன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? உங்களுக்கு அதனால் ஏதாவது ஒரு இழப்பு இருக்கா? ஏதாவது ஒரு நஷ்டப்படுறீங்களா? அது ஏன் உங்களை பொறுமையோடு சகித்து கொள்ள முடியாதா? பொறுமையாக இருக்க முடியாதா? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். இப்படி நீங்கள் பொறுமையாக சகிக்க முடியல, நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல, நீங்கள் பொறுத்து கொள்ள முடியலன்னா அப்போ நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள் என்று சொல்கிறார். நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நீங்களே நஷ்டப்படுத்துகிறீர்கள். சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள். நீங்களே அநியாயம் செய்கிறீங்க, நீங்கள் நான் உங்களே நஷ்டப்படுத்திக்கிறீங்க, இன்னும் உங்கள் சகோதரருக்கும் நீங்கள் அப்படியே செய்கிறீங்கன்னு சொல்லி டோட்டலாக அந்த குற்றத்தை நீங்களே செய்கிறீங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் ஒரு எச்சரிப்போடு இன்னை நாளில் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் ஒரு புதிய நாளைக்கு நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 2025 வருஷத்தின் பாருங்கள், அந்த கடைசி மாதம் 12வது மாதமாகிய டிசம்பர் மாதத்தின் 27ஆம் தேதிக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சுமாராக இந்த வருஷம் முழுவதும் கிருபையாய் நம்மளை பாதுகாத்தாரே, அதிசயமாய் நம்மளை நடத்தி வந்தாரே, நமக்கு ஒரு நல்ல திருச்சபையை கொடுத்து சபையில் ஒரு அங்கமாக இணைத்து வைத்து நமக்கு அற்புதமாக அதிசயமாக நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த வருஷம் முடிவதற்கு முன்பு நாம் புதிய வருஷத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளே நாம் புதிய வருடத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். இன்னும் இந்த பழைய வருஷத்தில் ஏதேதெல்லாம் விட முடியுமோ எல்லாத்தையும் விட்டு தள்ள வேண்டும். நமக்குள்ளே கோபங்கள் இருக்கா, விரோதங்கள் இருக்குக்கா, பகை வைராக்கியங்கள், நமக்கு எரிச்சல்கள், வன்கண்கள், பொறாமைகள் ஏதாவது இருக்கிறதா, எல்லாத்தையும் கலைந்து போடுவோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த மாமிசத்து கிரியைகளுக்கும் நாம் நம்மளுடைய மனதிலோ சிந்தைகளிலோ இருதயத்திலோ இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்போம், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமானபடி நடக்கணும் ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றுங்கப்பா, உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய சுயம் சாகணும், நான் சாகணும் ஆண்டவரே, என் சுயம் சாகணும். நான் என்று சிலுவையில் அறையப்பட்டாயிற்று, அதை நான் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை நான் உணர்ந்தேன் ஆண்டவரே. எனக்குள்ளே இப்போ நான் வாழ்வது கிறிஸ்துவே, நீர் எனக்குள்ளேருந்து நீங்கள் வாழ்கிறீங்க. அப்பா, நான் இல்லை ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்து நீங்கள் வெளிப்படுறீங்க, நீங்கள் வாழ்கிறீங்க, என்னை மறைத்து நீங்கள் இடைப்படுறீங்க ஆண்டவரே. அப்பா, நான் இல்லை ஆண்டவரே, நாவி ஆத்மா சரீரம் முழுவதும் உம் மண்டையில் சாஷ்டாங்கமாய் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும், என்னோட மாமிசத்து கிரியைகள் அழிந்து போகட்டும், என்னோட சுய திங்கிங் எல்லாம் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. என்னை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த பூமியில் எனக்கு ஜீவன் தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உண்மை அறிந்து கொள்கிற சாக்கியத்தை எங்களுக்கு தந்திரேன். நன்றி அப்பா. உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை எங்கள் மீது சிந்தி உங்களுடைய பிள்ளையா எங்களை மாற்றிருக்கிறே, ரெச்சிப்பின் அனுபவத்துக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறே. எஸ்அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே நித்திய வாழ்வை ஆண்டவரே அப்பா மரித்த பின்பும் ஆண்டவரே அப்பா உம்மோடு யுக யுகமாக வாழ்வதற்கு நித்திய வாழ்வை எங்களுக்கு வைத்திருக்கிறதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஜீவனுக்கு போகிற மார்க்கத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீரே. நன்றி தகப்பனே. அப்போ அந்த வருஷத்தை முழுவதும், அந்த வருஷம் முடிவதற்குள் எங்கள்கிட்ட உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமே நன்றியில் இருக்க வேணாண்டவரை. நான் எல்லாத்தையும் விட்டு ஒதுக்குகிறேன். என்னுடைய சிந்தைகளிலிருந்து, என்னுடைய எண்ணத்திலிருந்து, என்னுடைய இருதயத்திலிருந்து எல்லாத்தையும் ஆண்டவரை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நாம் இப்படியாக ஆண்டவரில் நம்மளை நாமே ஒப்புக் கொடுப்போமா? ஒவ்வொருவரும் தம்மை தாமே யோசித்து பார்ப்போம், சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போம். நம்மளை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா? ஆனால் ஒன்று, நாம் முழுவதுமாக பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிட வேண்டும். மாமிசத்து கிரியைகள் பாவம், கோபங்கள், எரிச்சல்கள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், ஒன்றும் பெரிய பாவம் சின்ன பாவம் இல்லை, எல்லாம் பாவம் தான். உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் பெரிய பாவம். அதே கோபங்கள், எரிச்சல்கள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், முறுமுறுப்புகள், சண்டைகள், கோபதாபங்கள், எல்லாமே களியாட்டுகள், எல்லாமே அதுவும் பாவம் தான். பாவத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம் ஒன்றுமே ஆண்டவர் வித்தியாசத்தை பார்ப்பதல்ல, எல்லாத்தையும் ஒரே போல தான் பார்க்கிறார். அப்போ அந்த மாமிசத்தின் கிரியைகளை முற்றிலுமாக நம்மளிடமிருந்து எடுத்து தூக்கி எறிந்து விட வேண்டும். அல்லேலூயா. அது நமக்கு ஃப்ரீ வில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சுய உணர்வோடு சுய சித்தத்தின்படி ஆண்டவரே, நாம் வாழ்வது உமக்காக ஆண்டவரே,
உண்மை நான் வெளிப்படுத்த வேண்டும். உம்முடைய சுபாவம் எனக்குள்ளே வர வேண்டும். ஆண்டவரே, என்னோட சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. என்னையே அர்ப்பணிக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன், என்னை நீங்களே எடுத்து பயன்படுத்துங்கப்பா என்று சாஷ்டாங்கமாய் அவருடைய பாதத்தை இறுக்கி கட்டி பிடித்து அந்த ஆணி பாய்ந்த பாதத்திற்கு முத்தம் செய்து நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா? இது கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளே, உங்களோடு என்னோடு ஆவியானவர் திட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஒரு அர்ப்பணிப்போடு இனி நாளில் ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அல்பா ஒமேகா மனவரையும் துதிக்கிறோம். ஆதி அந்த மனவரையும் துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரையும் துதிக்கிறோம். அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, உடைய பாதபடியில் உண்மை நோக்கி பார்க்கும்படியா நீர் கொடுத்த அந்த மேலான தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்போ அந்த வாசித்த வேத வசனத்தை முடி ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர், திட்டமாக பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதவை நாங்கள் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கதவை உம்முடைய சரீரத்தின் அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, சபை கூடி வரும்போது ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்கள், தனிநபர்கள், ஒவ்வொரு ஆண்டவரே எங்களது சொந்த சகோதரர்களாக சகோதரிகளாக ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்படியாக ஆண்டவரே அன்பின் ஐக்கியத்துக்குள் இணைந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் யார் மேலே கசப்போ வெறுப்போ கோபமோ எரிச்சல்களோ மனஸ்தாங்களோ எதுவும் இல்லாதபடி ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பிலே இணைக்கப்பட்டவர்களாக அப்பா நீர் தலையாக இருக்கிறீர், உடைய சரீரத்தில் அவயங்களாக நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் திருச்சபை என்பதை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை எந்த ஒரு வழக்குகளோ மனஸ்தாங்களோ கோபங்களோ எரிச்சலோ எது வந்தாலும் ஆண்டவரே அதை பொறுமையாய் சகிக்க ஆண்டவரே அப்பா அதை பொறுத்து கொள்ள சகித்து கொள்ள பலனை சத்துவத்தை எசப்பா எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் அப்படி சகித்து கொள்ளாமல் பொறுத்து கொள்ளாமல் நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அந்த அநியாயத்தை நீங்களே செய்றீங்க என்று ஆண்டவரே ஆவியானவரே இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க. நீங்களே நஷ்டப்படுத்துகிறீங்க, அதோட சகோதரருக்கும் அப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவரே திட்டமாக வெளிப்படுத்துறீங்கப்பா. ஒருபோதும் இந்த பாவத்தை செய்யாதபடி ஆண்டவரே எங்களை முழுதுமாக தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எங்கள்கிட்ட இருந்து மாமிசத்து கிரியைகள் எதுவுமே வெளிப்படக்கூடாது. மாமிசத்தின் கிரியைகளாகிய கோபங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், முறுமுறுப்புகள், சண்டைகள், வழக்குகள், களியாட்டுகள் எதுவும் ஆண்டவரே அப்பா எங்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள், ஆவிக்கேற்ற கிரியைகளை செய்யும்படியாக கிறிஸ்துவே அப்பா எங்களை மறத்து நீங்க எடுப்படுங்கப்பா. எங்களுக்குள்ளே நீங்க வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எப்போது கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக எங்களுக்குள் இருக்கிறவர் நீரே ஆண்டவரே. உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுபாவமே எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. எங்களை முழுதுமாக தாழ்த்துகிற இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு அர்ப்பணிப்பின் ஜபத்தை நீர் ஏற்றுக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தங்களை தாங்க ஆராய்ந்து பார்க்க இந்த தருணத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்கள்கிட்ட பெருமையை பாராட்டி சொல்வதற்கு ஒரு காரியம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் இந்த நாள் வரை கரம் பிடித்து எங்களை நடத்தி வந்த தேவனே கொடான்குடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. இன்னும் ஒரு சில ஆண்டவரே 2-3 தினங்களுக்குள்ளே ஆண்டவரே புது வருடத்துக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி இந்த 2025 வருஷத்தின் கடைசிக்குள் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே ஆண்டவரே. எங்களை முழுதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கிட்ட இருக்கிற எல்லாம் உமக்கு பிரியமில்லாத பாவமுள்ள காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். எந்த மாமிசத்து கிரியைகளாக கோபங்கள், எரிச்சல், விரோதம், பயங்கள், வைராக்கியங்களை எதுவும் எங்களுக்குள்ள அண்ட விடாதபடி எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ளே முற்றிலுமாக ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஆவின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 ஆவிக்குரிய கனியினாலே எங்கள் ஒவ்வொரு நீங்க நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கணும். சபைக்குள்ள நீ சொல்லியிருக்கிற அன்பே பிரதானம் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இது பிரதான கற்பனையாக இருக்கிறது அப்பா. அதுபோல ஆண்டவர் 2வது கற்பனையாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவரே அப்பா அடுத்து 2வது கற்பனையாக நீ கொடுத்திருக்கிறீர். அன்பே பிரதானம் ஆண்டவரே. அப்பா தேவனிடத்தில் நாங்கள் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறோம். அதே மாதிரி ஆண்டவரே அப்பா சக ஊழியர்கள், சக எங்களோட கூட இருக்க விசுவாசிகள் எல்லாரையும் ஒரே போல தன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொன்னபடி ஆண்டவரே நாங்கள் எங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க ஆண்டவரே அப்பா உண்மையான அன்பை காண்பிக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு அப்படியாய் மாற்றப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்க அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்க பதில் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உண்மை போல எங்களை மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய சுபாவம் போல எங்களை ஆண்டவரே நீங்க நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவையெல்லாம் கலைந்து போட்டு ஆண்டவரே புதிதான ஒரு இருதயத்தை தந்து சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும் என்று சொன்னபடி ஆண்டவரே சுத்த இருதயத்தை தந்து நீங்க நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2025 வருஷத்தின் டிசம்பர் மாதத்தின் ஆண்டவரே 27ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா.
நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.